ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. பாப்பா எங்கேன்னு கேட்பீங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம இது பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்க்கலாமா? என்ன ஐடியாஸ்னால், நான் வந்து ஹெல்ப்னு கேட்டிருந்தேன். ஹெல்ப்புன்னு கேட்டவுடனே இத்தனை பேர் உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசுள்ள எல்லாத்துக்கும் நன்றி. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எத்தனை பேர் தெரியுமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? 11 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருந்து பார்க்குமா? அமிதா சாகிர் அப்படிங்கிறவங்க வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. உங்கள் வீட்லேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதை கூட நீங்கள் நினைக்காம இப்படி கொடுக்குறதுக்கும் ஒரு மனசு வேணுங்க. உண்மைக்குமே ரொம்ப நன்றிங்க அமிதா சாகிர். அப்புறம் பரமேஷ் விஜய்ங்கிறவங்க வந்து 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நன்றிங்க. 1 ரூபா கொடுத்தா கூட அதுவும் பெரிய இது தான். ஆனால் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நன்றிங்க. அப்புறம் ரமீலா பானுங்கிறவங்க வந்து 1000 ரூபா போட்டிருக்காங்க. அவங்க வந்து யூடியூபராக இருக்காங்க. அல்லா ஒருவனே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப அக்கறையாக பேசுனாங்க. அவங்க வந்து இப்போ மாசமாக இருக்காங்களாமா. அந்த நல்லபடியாக குழந்தை பெற்றெடுக்கணும்னு நான் அந்த நேரத்தில் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். மறக்காமல் அவங்க சேனலுக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அல்லாவை பற்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த இது வேறு மொழியில் இருக்கும்ல, அதை வந்து தமிழில் மொழிபெயர்ப்பாங்களாமா. அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்க. எல்லோரும் போய் சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் வள்ளி அகிலாங்கிறவங்க வந்து 150 ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் நிஷா பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் காவியா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. கீதாஜி எஸ் அப்படிங்கிறவங்க வந்து 500 ரூபா போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க வந்து 300 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் பெரிய தர்ஷினி எஸ் அப்படிங்கிறவங்க வந்து 5 ரூபா போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் கஸ்தூரி சரோ அப்படிங்கிறவங்க வந்து 300 ரூபா போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. ரம்யா பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவங்க 100 ரூபா போட்டிருக்காங்க. 11 பேர் மட்டும் போட்டிருக்காங்க. இங்கே எல்லாத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியலை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, என் கமெண்ட்டில் வந்து அந்த ஹெல்ப்னு கேட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நம்பாதீங்க, இவ்வளோ ஆக்டிங்கு அப்படி இப்படின்னு, உனக்கு கை கால் இல்லையா, இந்த மாதிரி கமெண்ட்டை பார்த்துட்டுமே இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணுங்க. அதுக்கு உண்மைக்குமே நான் இந்த இடத்துல சொல்கிறேனே, அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சுருப்பாருங்க. உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு பாவப்பட்டவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க.